இன்றைக்கி என்ன டிடபிள்யூஎஸ் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாய்ஸ் பட்ஸ் 0. இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அது இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த டிடபிள்யூஎஸ் வந்து ஒரு சில காரணங்களுக்காக வேண்டான்னு சொல்கிற ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேலிட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு இதை வந்து அவங்க சேல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக சேல்ஸை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலாக இது என்ன டிடபிள்யூஎஸ் அப்படின்னா பேர் கூட கணக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாய்ஸ் பிராண்டோட பட்ஸ் 0. இதுதான் அதோட ஓவரால் அப்பியரன்ஸ். டைப் சி, ரீசெட் பட்டனு, கேஸ் நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்டடி ஃபீல்னு வந்து நல்லா இருக்குது. அந்த கேஸோட லைட்டு வந்து அந்த ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நம்ம திறந்து மூலமாக அந்த ஃபீல் தெரியுது. அப்புறம் இதுதான் பட்ஸோட ஓவரால் லுக்கு. இது கிட்டத்தட்ட இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு OnePlus அந்த பட்ஸ் ப்ரோ அந்த ஃபீல் கொடுக்குது. அந்த இயர் டிப்ஸு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காதில் மாட்டினா ஒரு மாதிரி ப்ரீமியம் ஃபீல்மே கொடுக்குது. நல்லா இருக்குது அது யூஸ் பண்ணும்போது. இதுதான் அதோட ஓவரால் லுக். இதில் ஒரு இதாக இங்கே ஒரு இண்டிகேட்டிங் லைட் இருக்குது. அது ரொம்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேட்ரி லைஃபெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்குது. பேட்ரி லைஃபெல்லாம் அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது. அவங்க சொன்ன மாதிரி இந்த 50 hours பேட்ரி லைஃப் வந்து கிடைக்கிது. அந்த மாதிரி இதில் என்னென்னலாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது, வேறு கஸ்டம் EQ கிடையாது, ஏஎன்சி அடாப்டிவ் ஏஎன்சி இருக்குது. ஆனால் என்னென்னா ஆப்பில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். நல்லா அட்ஜஸ்ட் ஆகுது, அதான் சொல்கிறேன். வேறு டிரான்ஸ்பரன்சி மோட் நல்லாயிருக்கு, ஏஎன்சியும் நல்லா இருக்குது, அடாப்டிவ் ஏஎன்சி மோடும் நல்லா இருக்குது. இன்னைக்கு EQ டியூனிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபோனுக்கு டிஃபால்ட் EQவில் வந்து நம்ம டியூன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு கஸ்டமைஸ்டாக ஒரு EQ எதுவுமே கொடுக்கல. இப்போ உள்ள பட்ஸ் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான், 4000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு தான் இதுவும். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற நிறைய டிடபிள்யூஎஸ் கொடுத்துருக்க விஷயம் வந்து இதில் கிடையாது. மெயினாக ஆப் சப்போர்ட் கிடையாது, EQ கஸ்டம் EQ கிடையாது, ப்ரீசெட்டு EQ ப்ரீடிஃபைன் பண்ண EQவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் இவங்க இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸோடு விட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சவுண்ட் குவாலிட்டியை முழுக்க நம்பி தான் இந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து ஒரு 12.4 mm நல்ல பெரிய சைஸ் டிரைவர், 12.4 mm டிரைவர். இதோட டயஃப்ராம் வந்து பீக் ப்ளஸ் டைட்டேனியமால் உருவாக்கப்பட்டது. அவங்க கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, சவுண்ட் குவாலிட்டி வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துனதே அப்படி தான், கான்செப்ட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி. உண்மையாலே சொல்கிறேன், ஒரு 4000 ரூபாய்க்கு என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சவுண்ட் குவாலிட்டி தான். ஆப் கண்ட்ரோலர், ஆப் இந்த ஆப் சப்போர்ட்டு, அந்த இதுன்னு எதுவுமே வேண்டாம். ஏஎன்சி நல்லா இருக்கணும், கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும். இது ரெண்டு மட்டும் என் ப்ரிஃபரன்ஸ். சவுண்ட் குவாலிட்டி தான் பயங்கரமான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா தாராளமாக அந்த நாய்ஸ் பட்ஸ் 0க்கு போகலாம். ஆக்சுவலாக இது வந்த புதுசில் இதுக்கு ஆப் சப்போர்ட் அது இதுன்னு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது இதுக்கு ஆப் சப்போர்ட் கிடையாது. நான் இது கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணேன். உண்மையாலே சொல்கிறேன், இதுக்கு வந்து இங்கே இந்த கஸ்டம் EQலாம் தேவையே கிடையாது. ஏஎன்சியுமே அடாப்டிவ் ஏஎன்சியுமே அழகாக என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே மாறிக்குது, நம்ம மாற்றணும்லாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஏஎன்சியுமே பக்காவாக இருக்குது. ஆனால் அந்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அந்த எப்படி சொல்கிறது, லோ ஹை மிட் ஹை அப்படின்னு சொல்லி இந்த ரியல்மிலாம் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ் மினிமம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஏஎன்சி நல்லா இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி தான் பிச்சு உதறிட்டாங்க. பேஸ் ஹெட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், பேலன்ஸ் டியூனிங் பிடிச்சவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ட்ரிபிள் ஷார்ப்பாக இருக்கவங்களுக்கும் ஷார்ப்பாக இருந்தால் இந்த ஒரு மாதிரி
எப்படி சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக ட்ரிபிள் சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கும் இது பிடிக்கும். அது எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஓவராலாக ஒரு மொத்தமாக எல்லா இவங்களுக்கு பேசிக்ஸ்க்கு வந்து இது பிடிக்காது அந்த மாதிரி பிரித்து கொண்டு வராமல் எல்லா டைப் ஆஃப் அந்த மியூசிக் லிசனர்ஸ்க்குமே ஒரு நல்ல ட்ரீட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஸ் எனக்கு கொஞ்சோண்டு இருந்தால் போதும்னு கேட்குறவங்களுக்கும் கரெக்டாகவும், அதிகமாக வேணுன்றவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கும், அந்தமாதிரி ட்ரிபிள் சைடில் ட்ரிபிள் ஸ்மூத்தாக இருக்குன்னு கேட்குறவங்களுக்கும், ட்ரிபிள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் டீட்டெயிலிங்காக இருக்குன்னு கேட்குறவங்களும், ரெண்டு பேருமே இந்த மாதிரி எல்லா டைப்பானவங்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு சவுண்ட் சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஷாக்கிங்கான தமிழ் யூடியூப் சேனலில் தான் ஒரு ப்ரோ வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்லியிருந்தார், JBL டியூன் பீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான சவுண்ட் குவாலிட்டி. ஆனால் அதை விட இது நல்லா இருக்குது. அதை விட கிட்டத்தட்ட 2000 ரூபா கம்மி. ஆனால் அதுக்கு ஆப் சப்போர்ட் அது இதுன்னு உண்டு. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நாய்ஸ் பிச்சு உதறிட்டாங்க. கஸ்டம் ஈக்கியவே தேவையே இல்லை. அவங்க டியூன் பண்ணது வந்து ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது ரியல்மி, எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் ரியல்மி பட்ஸ் Air 5 Pro யூஸ் பண்ணியிருக்கேன், Air 6 யூஸ் பண்ணியிருக்கேன், Air 5 Pro யூஸ் பண்ணியிருக்கேன், JBL டியூன் பீம் யூஸ் பண்ணியிருக்கேன், 230 யூஸ் பண்ணியிருக்கேன், 235NC யூஸ் பண்ணியிருக்கேன், 245NC யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு CMF பட்ஸ் Pro 2 யூஸ் பண்ணியிருக்கேன், OnePlus Buds 3 யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த மாதிரி இன்னும் 2-3 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட இதில் எல்லாமே ஹெட் டு ஹெட் நிற்கிற அளவுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஒரு 4000 ரூபா பட்ஜெட்டுக்கு எனக்கு ஆப் கண்ட்ரோல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா ப்ரீமியம் லுக்கு, பட்ஸ் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக, பிளாஸ்டிக் வந்து ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக, அது மாதிரி ANC என்னோட ப்ரிஃபரன்ஸ், சவுண்ட் குவாலிட்டி என்னோட ப்ரிஃபரன்ஸ்ன்றவங்க தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக பட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெப்சைட் பேஜெலாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபோக்கல் ஸ்பார்க் இயர்ஃபோன், அந்த ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தால, இதுதான் என்னோட TWS கேரிங் பவுச்சு. TWS ஏதாவது வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நான் இதில் தான் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இந்த கேஸு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். ஆக்சுவலாக அந்த பட்ஸை பார்த்துட்டு இந்த கேஸுக்குள்ளே உட்காருமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். அழகாக உட்கார வச்சு பூட்டிடலாம், கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த சைஸுக்குள்ளே இருந்ததுன்னா இதுதான் ரொம்ப காம்பேக்டாக அந்த மாதிரி இருக்கு. ஆனால் தனியாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் அந்த கேஸுக்குள்ளே அடங்கும் போது எனக்கு முக்கால்வாசி எல்லா TWSமே நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, இது எல்லாமே நான் இதில் வச்சு பார்த்துருக்கேன். இந்த கேஸ் வந்து இதுக்குள்ளே எல்லாமே அழகாக அடங்கிடும், ஒரு சிலதை தவிர. வேறு ஆமாம், நிறைய பேர் என்னோட IM வீடியோஸில் வந்து அந்த பிளாஸ்டிக் கேஸை பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கேஸ் வந்து நான் ஆக்சுவலாக KC லிங்லாங் IM வாங்கும்போது எனக்கு ஒரு கேஸ் வந்து அதோட வந்தது. இன்னொரு கேஸ் நான் தனியாக அது 249 சொல்லி ஹெட்ஃபோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது கேஸ் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கீழே போட்டால் அடி தாங்குது, உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்சுமே கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் IMக்கு வந்து ஆக விட்றதில்ல, நல்லா இருக்குது. நீங்கள் அதுக்கு ஒரு 250 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலாக அது IM கேரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால அது பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் உங்களுக்கு கேஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த KC லிங்லாங் IM நல்லா இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு அதோட சேர்த்து கேஸும் ஃப்ரீயாக வந்துடும். ஓகே, இது நாய்ஸ் பட்ஸை பற்றி வேறு எதுவும் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.